அன்புக்குரிய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ப்ரே ஃபார் பிரான்ஸ், ப்ரே ஃபார் யூரோப், ப்ரே ஃபார் அமெரிக்கா, ப்ரே ஃபார் இந்தியா என்று சொல்லி ஜெபித்து வந்தோம். ப்ரே ஃபார் தமிழ்நாடு என்று ஜெபித்து வந்தோம். அதே போல நாளிலே ப்ரே ஃபார் பாண்டிச்சேரி என்று ஜெபிக்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை இறைவன் தந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரிய சகோதரர்களே. நாளிலே நாம் உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாய கற்று உங்களையும் என்னையும் உலகத்தில் படைப்பதற்கு முன்பாக, அவருடைய சாயலிலே மனிதனை படைப்பதற்கு முன்பாக, இந்த மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதெல்லாவற்றையும் படைத்து முடித்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் படைத்தார். அவ்வாறு படைத்த தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சாயலை மனிதனை படைத்தார். ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும், அது பிரான்ஸில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் அனைவரும் தேவனுடைய சாயல்கள். ஆகவே மனிதனுக்குள்ளாக எந்த வேறுபாடும் இல்லை. அனைவரும் சமம் என்பதை முதலாவது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக எந்த விதமான வேறுபாடு காணப்படாது. நாம் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியரில் நம்முடைய நிறங்கள் மாறி இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் மனிதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக காணப்படுவான். அவ்வாறு மனித நேயத்தை நேசிக்காதபடி எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அவனை மனிதன் என்று சொல்ல மனது சற்று வேதனைப்படுகிறது. திருக்குறளே திருவள்ளுவர் அவ்வாறு தான் சொல்கிறார். ஆகவே காரணம் கொண்டும் நமக்குள்ள வேறுபாடு இல்லாதபடி மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாய் நேர்மையான முறையிலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பார்ப்பதினாலே மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். உங்களை பார்க்கும்பொழுது மற்றவர்கள் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வேதனை உண்டாகும்படி ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் வாழாதபடி மிகவும் கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த ஒரு பேச்சு பேசினாலும், எந்த ஒரு சொல்லாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டு பிறருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும்படியாக எந்த ஒரு வாழ்க்கையும் வாழக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சிந்தை, நம்முடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நாம் காண்கிற அத்தனை பேரும் நல்லவர்கள். உன்னுடைய சிந்தை, உன்னுடைய செயல்கள் தீயதாக இருந்தால் நீ பார்க்கக்கூடிய அத்தனை தீயவர்களாக மோசமாக காணப்படுவார்கள். ஆகவே மற்றவர்களை நீ மோசமுள்ளவன் என்று, மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் உன்னுடைய சிந்தை அவ்வாறு இருக்கிறது. ஆகவே உன் சிந்தையை மாற்றிக்கொண்டு நீ நல்லவனாக வாழ கற்றுக்கொள். நல்லதையே சொல், நல்லதையே செய், நல்லதே நினை. அப்பொழுது நீ சிறந்த மனிதனாக, உண்மையுள்ள மனிதனாக, கடவுளுக்கு பிரிய மனிதனாக வாழ உன்னை இறைவன் ஆசீர்வித்து உன்னை நல்வழிப்படுத்துவார். இந்த வேளையிலே இந்த பாண்டிச்சேரி வாழக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கலாம். என் தேவனாய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் உயிர்த்தெழுந்து நிச்சயம் உள்ள தேவனாய் வாழ்கின்றார். அவருடைய அன்பை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும் பொழுது எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பு மனப்பான்மை உள்ளத்தில் வரும். ஆகவே இந்த வேளையில் இந்த பாண்டிச்சேரி வாழ்க்கை ஒவ்வொரு மக்களும் உண்மை தெய்வமாக இயேசு அறிந்து தேவனுடைய பிள்ளையாக வாழ தேவன் அனுக்கிற செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், சமாதானம், நிச்சயம் காணப்பட நாம் ஜெபிக்கலாம். அன்பாக நேசிக்கிற ஜீவன பிதாவே, உமக்கு டானக்கூடிய ஸ்தோத்திரங்களையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த அருமையான பாண்டிச்சேரியிலே நான் வந்து ஆண்டவரே இந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு ஜெபிக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு டானக்கூடிய ஸ்தோத்திரங்களை துதியும் கருத்தை செலுத்துகிறேன். பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரும் தான் மனிதன் என்று அறிந்து கொண்டு மற்றவர்களை நேசிக்கக்கூடிய மனிதனாக, மற்றவர்களை மதிக்கக்கூடிய மனிதனாக, மனிதனே உள்ள மனிதனாக காணப்படவும், உண்மை தெய்வம் அறிந்து கொண்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட நீ அனைத்தில் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் கர்த்தருமாய் இயேசு சொன்னாங்க. ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த காணொலியை காண்கிற நீங்களும் அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் பாண்டிச்சேரியில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. God bless you. ஆமென். Praise God.